மகாவோட நிலைமையை பார்த்து கோடீஸ்வரி மனம் கலங்குறாங்க. அவங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் விடவே மாட்டேன், எப்படியாவது வந்து சூர்யா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அவர் எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை ராகவன் கிட்ட புள்ளையை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜலக்ஷ்மி கண்டிப்பாக சூர்யா அரெஸ்ட் பண்ணுவாங்க தோணுது அப்படின்றாங்க. அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியவே முடியாது, சூர்யாவை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் போகிறாரு. ராகவன் போயிட்டு மகாவை சந்திக்கிறாரு. மகா கிட்ட வந்து ப்ளீஸ் மகா, உன் அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஏன் பண்ணணும், இந்த விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு இருக்கேன், இவ்வளோ நாள் வந்து நான் உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தானே இருந்தேன், இப்போ திடீர்னு வந்து அந்த குடும்பமே என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என் அம்மா என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என் அம்மா மன திருப்திக்காக ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அந்த விஷயம் தலையிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மகா நீயே இப்படி சொன்னால் எப்படிமா, அப்போது சூர்யா வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்தா உனக்கு சந்தோஷமா அப்படின்னோடனே, நான் அப்படிலாம் சொல்லலை, அவரை பிடிச்சி கொடுக்கலாம் சொல்லலை, நான் வந்து விலகி வந்துட்டேன் அவ்வளோதான், இதில் என் அம்மா பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. இல்லை மகா, நீ வந்து சொன்னாதான் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சரியாகும், உன் அம்மா கிட்ட நீ தாம்மா பேசணும், புரிய வைக்கணும், அவங்கள இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லணும், இதில் வேற ஐஸ்வர்யாவும் கூட சேர்ந்துக்கிட்டா அப்படின்னோடனே, இங்கே பாருங்க மாமா, இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் சரி என் அம்மா கேட்க மாட்டாங்க, அது மட்டும் கிடையாது, எனக்கு சொல்லணும்னு விருப்பமும் கிடையாது, நான் எதை பற்றி பேசாமல் இருக்கிறது எனக்கும் நல்லது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, ஆமாம் மாமா, இவ்வளோ நாள் உங்கள் பையன் வந்து ரொம்ப நல்லவர் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தார், இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, நீங்களே சொல்லுங்கள், ஏன் நிலைமையில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, ஆனால் அப்படின்னோடனே, மாமா ப்ளீஸ் மாமா, இதை பற்றி எதுவும் பேச வேணாம், தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து மகா ஒரு நிமிஷமா அப்படின்னோடனே, என்ன மாமா அப்படின்றாரு. இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், சூர்யா வந்து அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் அவன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. வேறு என்ன மாமா அப்படின்னோடனே, சூர்யா வந்து அந்த குழந்தையோட அப்பா இல்லைம்மா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாமா நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. எனக்கு தெரியுமா, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இவ்வளோ வந்து சூர்யா பண்ணியிருக்கான், இவ்வளோ வந்து இந்த ஏற்றுக்கணா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைப்பேன். ஆமாம் மாமா, அப்போ அவர் மேலே தப்பு இல்லைன்னா அவர் ஏன் அந்த குழந்தைக்கு அப்பாவை வந்து சொல்லணும், அப்போ யாரை காப்பாற்ற இப்படிலாம் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும்ல, அப்போ முழு விவரமும் என் மேலே ஆன சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தலை மேலே அவரோட கையை எடுத்து வச்சு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். நான் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லைம்மா, சூர்யா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கான், எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் நான் எதுவும் சொல்ல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேம்மா, சூர்யா மேலே இந்த விஷயத்தில் எந்த தப்பும் இல்லை, சூர்யா வந்து இந்த இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான் அவ்வளோதான், சூர்யாவை நீ நம்புறியாம்மா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. ப்ளீஸ்மா, இவ்வளோ நாள் யோசிச்சு பாருமா, என்னைக்காவது சூர்யா வந்து தப்பான வந்து முறையிலையோ இல்லை தவறான ஒரு விஷயங்களையோ அவன் பண்ணுவானா, அவனை நீ எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்க, அப்போ உனக்கு தெரியாதாம்மா அவனை பற்றி, அவன் எப்படிப்பட்ட பையன் சொல்லிட்டு, தங்கமானவன் அவன், அவ்வளோ வந்து ஒரு தங்கமான பையன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வானா, இந்த நிமிஷம் யோசிச்சு பாருமா, நீ யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக உனக்கு புரியுமா சூர்யாவோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன் இவ்வளவும் செய்கிறான்னு சொல்லிட்டு தயவு செய்து புரிஞ்சுக்கமா, அந்த விஷயத்துக்காகவாது சூர்யா வந்து தயவுசெய்து நீ வந்து மன்னிச்சிடு. உடனே வந்து நீ மன்னிக்கலனாலும் பரவாயில்லம்மா, ஆனால் தண்டிச்சிடாதம்மா, பாவம் அவன், பின்னாடி உனக்கு உண்மை தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இந்த மாமா சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க மாமா, நான் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நிம்மதிமா, எனக்கு தெரியுமா நீ எப்படியும் வந்து சம்மதிப்பேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக போகிறார் ராகவன். இங்கே வந்து கோட்டீஸ்வரி வந்து கிளம்பு, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லைம்மா போக வேணாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, எனக்கு என்னமோ சூர்யா வந்து இந்த தப்பு செஞ்சுருப்பான்னு தோணல, என்ன நீ நேற்று வரைக்கும் தப்பு செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு வேற மாதிரி பேசுகிற. இல்லைம்மா, அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு, அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டு தாம்மா மற்ற வேலை அப்படின்னோடனே, என்னடி நீ இப்போ மறுபடியும் உன் புருஷன் நல்லவன் நீ நினைக்க போறியா, நல்லவர் கெட்டவர்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறது இல்லைம்மா, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது, அதனால் அவர் மேலே வந்து தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போ தோணுது, ஏன்னா அவர் இப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது, என்னை வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், என் மேலே வந்து அவர் விரும்பாமல் இருக்கலாம் என்ன, ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணக்கூடிய ஆள் அவர் கிடையவே கிடையாது, இதை பற்றி நான் யோசிக்காமே போயிட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக அவர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கே மாட்டார், சான்ஸே கிடையாது, ஆனால் அவர் யாருக்காகவோ இதை மறைக்கிறாரு, யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுருக்காங்க, அது கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்களாக தான் இருக்கும், அவங்களுக்காக தான் இவர் பழி ஏற்றுக்கிறாரு, அது யார் என்ன விஷயம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் எல்லா வேலையும், தயவு செய்து அது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த முடிவுமே நீங்கள் எடுத்துடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. தசரதன் வந்து மகா சொல்கிறது கரெக்டு தான், கொஞ்ச நாள் மகா வந்து இந்த விஷயத்தில் வந்து அவள் முடிவுக்கு விட்டுரு கோட்டி அப்படின்னோடனே, கோட்டீஸ்வரி வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இது ஒரு முடியுது.